2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் கூட்டணி குறித்த விவாதங்கள் வேகம் எடுத்து வரும் நிலையில முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய வாய்ப்புள்ளதா மீண்டும் அரசியல்ல பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. இதற்கு பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை நேரடியாகவே தலையிட்டதாக அதிமுக வட்டாரங்கள்ல முணுமுணுக்கப்பட்டு இருக்கு. தமிழகத்துல என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில பாரதிய ஜனதா கட்சி தீவிரமா செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. அதன்படி ஓபிஎஸ்ஐ விரைந்து கூட்டணியில இணைத்து தேர்தல் பணிகளை வேகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை கட்சி நிர்வாகிகளுக்கும் அமித்ஷா வழங்கியதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சமீப காலமா தமிழக அரசியல்ல பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே தனித்து அரசியல் பாதையில் செயல்பட்டு வந்த ஓபிஎஸ் அடுத்த முடிவு என்ன என்பதை நீண்ட நாட்களாகவே கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு. ஓபிஎஸ் கூட்டணி தற்போது அவர் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள் வரக்கூடும் என்ற தகவல் வெளியாகி இருக்கு. பாஜக அரசியல் வட்டாரங்கள்ல பரவும் தகவலின்படிதான் கூட்டணியை விரிவுபடுத்தும் முயற்சியில அதிமுகவும் பாஜகவும் இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. இதன் ஒரு பகுதியா பல்வேறு கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தரப்பின் ஒப்புதலோடு ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் இணைக்கும் முயற்சியில முன்னேற்றம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. டிடிவி தினகரன் இதற்கு முன்பு நீண்ட கால பேச்சுவார்த்தைக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த ரெண்டு கட்சியுமே கூட்டணியில இணைந்தது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்துல கடுமையான நிலைப்பாட்டில் இருந்த சில தரப்பு கூட இறுதியில கூட்டணியில் இணைந்தது என்டிஏ கூட்டணியால் தமிழக அரசியல் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளதுன்னு அரசியல் ஆய்வாளர்கள் கருதுறாங்க. அமித்ஷா ஆலோசனை இந்த அரசியல் மாற்றங்களுக்கு மையமாக சமீபத்திய அமித்ஷாவின் தமிழ்நாடு பயணம் பார்க்கப்படுது. அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருச்சியில பாஜக முக்கிய நிர்வாகிகளோடு நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் திட்டம், கூட்டணி விவகாரம் மற்றும் பூத் கமிட்டியை வலுப்படுத்துவது போன்ற அம்சங்கள் குறித்தும் விரிவா பேசப்பட்டதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்தில் மாநிலம் மட்டும் இல்லாம மத்திய அளவிலான நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தாங்க. என்டிஏ விரிவாக்கம் அந்த ஆலோசனையின் போது கூட்டணியை வலுப்படுத்துவது அவசியம் என்றும் ஓபிஎஸ்ஐ உடனடியாக கூட்டணியில் இணைக்கும் பணியை முன்னுரிமையாக மேற்கொள்ள வேண்டும்னு அமித்ஷா வலியுறுத்தியதாகவும் சொல்லப்படுது. மேலும் பிற கட்சிகளுடன் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளை விரைந்து முடித்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற உத்தரவும் வழங்கப்பட்டதா தகவல் வெளியாகியிருக்கு. பாஜக கூட்டணி பேச்சு இவ்வளவு நாள் ஓ பன்னீர்செல்வத்தை கண்டும் காணாமல் இருந்த பாஜக இப்ப திடீர்னு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வழங்குகிறது அப்படிங்கிற கேள்வியும் எல்லாம கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் தனித்து செயல்படும் போது அவருக்கு பெரிய அளவிலான ஆதரவு வாக்கு வங்கியே கிடையாது. அதே நேரத்தில் சசிகலா, விஜய் உள்ளிட்டோருடன் சேர்ந்தால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி கிடைக்கும். குறிப்பா சொல்ல போனா சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்தா முக்குளத்தோர் வாக்கு வங்கி பெரிய அளவுல அவர்களுக்கு சென்றுவிடும். பிரேமலதா விஜயகாந்த் இதனால அதிமுகவும் பாஜகவும் மிக கடுமையாக பாதிக்கப்படும். அதன் காரணமாக தான் தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில ஓ பன்னீர்செல்வத்திற்கு பாஜக முக்கியத்துவம் அளித்துட்டு இருக்காங்க. மேலும் தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டவர்களையும் கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும், அந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும்னு அமித்ஷா உத்தரவிட்டுள்ளதா சொல்றாங்க நம்மிடம் பேசிய பாஜகவினர். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.